காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான் ராகவ். வந்து நின்னு அப்படியே பார்க்குறான். "ஓ! நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? சூப்பர், சூப்பர். என்னோட வாழ்க்கையே 2 பேரும் சேர்ந்து நாசமாக்கிட்டு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்களா? 5 வருஷம் நான் ஜெயில்ல பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் பட்ட கஷ்டம், வலி எல்லாத்துக்குமே உங்க 2 பேருக்கு கண்டிப்பா நான் திருப்பி குடுப்பேன்." அப்படின்னு ராகவ் அந்த அடியாளுங்களோட அப்படியே நின்னு பார்க்குறான். பார்த்துட்டு அங்கேருந்து போறான். விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு விஜய் எப்பவும் போல வீட்டுக்கு வராரு. காவேரி உள்ள கிளாஸ் ரூம்குள்ள போறாங்க. அப்ப அந்த ராகவ் யோசிக்கிறான். "இங்க பாரு, அந்த காவேரி இங்க தான் டீச்சரா வேலை பார்க்குறா. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாம். அதுவும் இந்த விஜய ஞாபகமே இல்லையாம். அப்ப இப்ப என்ன பண்ணணும்? நடுவுல நாம தான் போறணும். காவேரி கிட்ட அப்படியே பேசி, பேசி, பேசி எப்படியாவது அந்த காவேரிய நான் லவ் பண்ணணும். அப்பதான் அந்த விஜய்க்கு நல்ல ஒரு பதிலடி குடுத்தா மாதிரி இருக்கும்." அப்படின்னு ராகவ் யோசிக்கிறான். ஆனா இந்த விஷயம் விஜய்க்கு தெரியக்கூடாது. தெரியாம இது நடக்கணும். கடைசியில தெரியும்போது அவனுக்கு அந்த வலி தாங்க முடியாம அப்படியே துடிப்பான் பாரு. அந்த மாதிரி அவனுக்கு எமோஷ்னலா வலிய குடுக்கணும். இனிமே அடிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பிளான் போடுறான். சரி, என்ன பண்ண போறீங்க? எப்படி போய் பேச போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த அடியாளுங்கலாம் கேட்குறாங்க. இங்கே டீச்சரா வேலை செய்கிறல்ல, அந்த பக்கமா தான் வருவா. நான் டெய்லி அந்த இடத்துல நிற்கிறேன். நின்னுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பிளான் போட்டு, 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 போட்டு அவளோட மனசுக்குள்ள இடம் பிடிச்சிடணும். எப்படியாவது கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போணும். நான் கல்யாணம் அவள பண்ணணும். இத பார்த்து அந்த விஜய் அப்படியே சாகணும். அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்கான். காவேரி எப்பவும் போல ஸ்கூலுக்கு போறாங்க. போயிட்டு கிளாஸ் ரூம்ல பாடம்லாம் எடுக்குறாங்க. அப்ப அம்மு கேட்குறாங்க. "மிஸ், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா நைட்டு கதை சொன்னாரா? சொல்லும்போது ஏஞ்சல் ஏஞ்சல்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்போ உங்க ஞாபகம் தான் மிஸ் எனக்கு வந்தது." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியாம்மா அம்மு? சரி, சரி. நீ போய் உட்காரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. ஆமா, அவர பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா, அழகா தான் இருக்காரு. அக்கா சொன்ன மாதிரி அவர சைட் அடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமோ? என்னோட கனவுல வந்தா மாரி தானே இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே விஜய்ய நினைக்கிறாங்க. நினச்சு ஒரு செகண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் கூட பேசும்போது உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கு. சரி பார்க்கலாம். அக்கா சொன்னத ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு காவேரி சிரிக்கிறாங்க.